முதலில் 1984 யார் படம் எடுக்கும்போது ஒரு ஸ்மோக் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு மறக்கணும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த தயாரிப்பாளர் உண்மையிலேயே இந்த படம் வருவதற்கு முன் இதில் புதிதாக பங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஜீரோவாக இருந்தாலும் படம் விளைந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் ஈரோவாக விளைவார்கள் என்பது அறுதியிட்டு உறுதி கொள்ளலாம். காதலும் திகிலும் கலந்த சுந்தர கலவை ஜீரோ அதி விரைவில் ஹீரோவாக மிளிர்வார் புலிர்வார் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பயம் தொடர்பான ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு காட்சி பார்த்தீங்க இல்லையா, அந்த காட்சியில் அந்த நாயகியை சுற்றி அந்த நாயகன் 4-5 உருவம் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புரியாது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சுத்தமாக தெரியாது. அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நாயகன் உள்ளே வரும்போது அந்த நாயகன் கிட்ட சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கும் போது அந்த நாயகன் வந்து எது உண்மை எது வந்து கனவு, எது நிஜம் எது கனவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். அதை ரொம்ப ரெகுலராக இல்லாமல் அது ஒரு காதல் மூலமாக அதை எடுத்து சொல்கிற ஒரு பாடல். எனக்கு ரொம்ப விரும்பி எழுதின ஒரு பாடல் சமீபத்தில் எழுதினத்தில். ஏன்னா அந்த சூழல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கான இசையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு எதுவும் நிஜமே இல்லை நாம் இருவர் நிஜமே, வேறு எதுவும் கனவே இல்லை நாம் இருவர் கனவே, வழியும் துளிகள் நிஜமா இல்லை துடைக்கும் விரலோ நிஜமே, இதழில் முத்தம் நிஜமா இல்லை முடிக்கும் நொடியோ நிஜமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாடல் எது நிஜம் எது கனவுன்னு சொல்லிட்டு ஒரு காதல் மூலமாக சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். இது மாதிரியான சூழல்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக சிவமுகாக்கும் ரொம்ப அழகான இசை கொடுத்ததுக்காக நிவாஸ் பிரசன்னாக்கும் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு பயம் இல்லாமல் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு வந்த தனஞ்சயன் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நின்று பேசும்போது. எனக்கு பேர் அகஸ் கேதரிங், டயட்ஸில் இருக்கிற டிக்னேட்ரிஸ் உங்கள் முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். இதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் we are all happy that தனஞ்சயன் sir has took over this project. ஏன்னா இப்போ ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் ரீச் ஆகிருக்குன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. ஸோ we are all really happy. எல்லாருமே சொல்லுவாங்க லைக் வெல் பிகினர்ஸ் ஹாஃப் டன். ஸோ ஐ திங்க் ஜீரோ மூவிக்கு ஒரு பெரிய கிக் ஸ்டார்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் தான் பண்ணியிருக்கேனாலும் உங்கள்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து கிடைக்கிற சப்போர்ட் இஸ் ரியலி ட்ரெமெண்டஸ். ஸோ இந்த படத்துக்கும் எனக்கும் என்னோட என்டையர் டீமுக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுல இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃபேண்டசியாக, இமேஜினேட்டிவாக, க்ரியேட்டிவாக, கண்டென்ட் பேஸ்டாக. ஸோ கேட்ட உடனே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து படத்தில் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். நிவாஸ் தெகிலியோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெகிலி அப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த டைமில். அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோவிங், ஒரு ரொம்ப சென்ஸான ஒரு மியூசிக் டைரக்டர் தெகிலியோட ஆர்ஆர் பாடல்கள். இந்த படத்தில் வந்து சொன்னோன்னா ஐ திங்க் ஹீஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் ஆன் சேதுபதி நிவாஸ். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு ஸ்கிரிப்ட்லேயே ஒவ்வொரு மூடுக்கும். அண்ட் படத்தில் ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா டைரக்டரும் அவரும் வந்து ரொம்ப நாள் உட்காந்து அதோட ஃபீலு ரெஃபரன்ஸ் கொடுத்து நிவாஸ் வந்து கம் பேக் அண்ட் கிவன் அதர் ஒப்பீனியன். ஸோ ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ். இந்த படம் வந்து நீங்கள் தான் போய் கொண்டு போய் ஆடியன்ஸ் போய் சேர்த்துக்கணும். டிஃப்ரெண்டான ஒரு படம். இந்த படம் வந்து அதாவது சில படங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு இப்படி தான் மியூசிக் போடலாம், இந்த படத்துக்கு இப்படி தான் மியூசிக் போடலாம். இப்போ ஒரு மாஸ் படம்னா வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஜீரோ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த லிமிடேஷன்ஸும் இல்லை, மைண்ட் வைஸும் சரி. அண்ட் ஷிவ் வந்து இஸ் அன் இன்ஸ்பைரிங் பர்சன். ஏன்னா கண்டிப்பாக நான் இந்த டைம் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வேலை வாங்குகிற விதமாகட்டும், ஏன்னா இஸ் வெரி சென்சிட்டிவ். அதாவது என்னென்னா அவர் சவுண்ட் ட்ராக் போட்டு அவர் எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு இது வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார் என்கிட்ட வேலை வாங்கும்போது. ப்ளஸ் அவரோட ரெஃபரன்சஸ் எல்லாமே எதுவுமே அவரோட ஒன்லைனர்ஸ் மற்ற சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ் தான் நிறையா சொல்லுவார். அதுவுமே வந்து எதுவுமே வந்து எல்லாமே ரொம்ப ஒரு
ஹீஸ் அன் டிஃப்ரெண்ட் பிளேன் தான் சொல்ல முடியும். எப்படின்னா தாட் வைஸுமே சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒர்க் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட டேரக்டர் தான். ஏன்னா அவர் கூட சேர்ந்து அந்த எனர்ஜி அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து மொத்தமாக சேரும்போது தான் எனக்கு ஒரு வித்தியாசமான அவுட்புட் வருதுங்கிறத நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறேன். படம் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா சிஜி ஒர்க் நிறைய இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40% சிஜி தான் படம் லாபம் ஸ்டூடியோஸ் பண்ணாங்க. அவங்களும் சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யார் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்ப்பாங்கன்ற போது அப்போ தனஞ்சயன் சார் தான் அவரோட ஸ்டுடியோலே பார்த்துட்டு எதுவும் சொல்ல அடுத்த நாள் தான் எல்லோரும் சொல்லி எல்லாமே பேசினார். அவரும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படத்தை பார்த்தாங்க. அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசும்போது தான் படத்தில் நானே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என் படத்தை பற்றி. அண்ட் அவரோட ஒரு பெட்டர் பர்சன் இல்லை இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேனல்கிட்ட சேர்க்கறதுக்கு. சிவகாய்க்கு ரொம்ப நாளாக அவர் உங்களுக்கு என்ன வெளில கூட அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நெடுஞ்சாலைக்கு அப்புறமா அவங்க தமிழில் பண்ணுற படம் இடையில மலையாளத்தில் ஒரு படம் போயிட்டாங்க. நல்ல பெர்ஃபார்மர், கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பெண், தமிழ் தெரிஞ்ச ஒரு பெண். அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகை. அஸ்வின் பற்றியும் சொல்லணும். அஸ்வின் ஒரு என்ன மாதிரியே ஒரு போராடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ மீட் பண்ணும்போது நல்லா இருந்துருக்கு மச்சான் அப்படின்வாங்க. சிவதா கேட்டாலும் நான் ஓட்டு மேலே நடந்துட்டுருக்கேன், அது மேலே நடந்துட்டுருக்கேன், கைரக்கி மேலே தொங்க வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த படம் இவ்வளோ உழைப்பை போட்டு வந்திருக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னு தெரியும். இது ஒரு பெரிய சிஜி ஒர்க் நடக்கிட்டு இருக்காங்க. சினிமோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் யாருமே எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரைலர் பார்த்தோன்னே அஸ்வின்டே சொன்னேன், சிவாரி சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜீரோவாக இருக்க யாருமே வாழ்க்கையில் விரும்ப மாட்டாங்க, ஏதாவது ஒரு நம்பரில் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. இந்த படம் எந்த ஒரு நம்பருக்கும் ஜீரோ இல்லைன்ற வேல்யூ இல்லைங்கிற மாதிரி இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருப்புமுனை அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியிட்டால் வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா நம்ம படத்தை இந்த இது டீச்சர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா டீச் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு என்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இந்த பார்த்த ஃபுட்டேஜ் வரைக்கும் வச்சு பார்த்தப்போ எனக்கு இப்போவே வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவ்வளோ க்யூரியாசிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ கம்பெல்லிங்காக இருந்தது. இவர் மென்ஷனிங் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஆடியோ ஸ்டேஜ்ன்றதாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ கம்பெல்லிங்காக இருந்தது எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். வாட் எவர் சீன்ஸ் தட் வி ஷோ இந்த எனக்கு வந்து ஐ வுட் ரியலி லைக் டு வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீனிங் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் உடனே பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ எம் ஸோ க்யூரியஸ் டு நோ வாட் த ஹோல் ஃபில்ம் இஸ் அபவுட். இந்த மாதிரி ஒரு ஃபில்மை செட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு டீசர் அண்ட் சாங் அண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கே வந்து இந்த டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. ஜீரோ நம்ம பிறக்கும்போது ஜீரோ தான், சாகும்போது ஜீரோ தான், வாழ்க்கை முடியும் வாழ்க்கைக்கு அமைச்சிருந்தது ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ வச்சதுக்காகவே இந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் வந்து பாராட்டணும். மிஸ்டர் பாலாஜி சார் எஸ்பெஷலி. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து இங்கே மீட்டிங் மேடைக்கு வரும்போது கூட ஒருத்தர் சொன்னாங்க, சார் கொஞ்சம் 2 நிமிஷம் தாமதிக்குங்க, கொஞ்சம் எமகண்டம் தாண்டணும் அப்படின்னா. இதுக்கே எமகண்டம் தாண்டணும்னு ஜீரோன்னு எப்படி டைட்டில் வச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அர்த்தமுள்ள டைட்டில், நம்பிக்கையோட தன்னம்பிக்கை அப்படிங்கும்போது ப்ரெசன்டேஷன் எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சசினா ஆகட்டும், ஆகட்டும், நீங்கள் ஹைலி டேலண்டட் பர்சன்ஸ். நான் அதிகமாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள் பார்க்கும்போது. யாரெல்லாம் என் டேலண்ட்டில் கண்ணப்படுதோ, நான் ரஜினி சார் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். அவர் நான் ஓடலேன்னு ஒரு படம் நினச்சிட்டு இருப்போம். அதை பற்றி பேசிட்டு போது அவரோட கேமராமேனை பற்றி பேசுவார், எடிட்டரை பற்றி பேசுவார். அப்போ தான் அவர் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாருங்கிறத பற்றி நான் ரொம்ப வருஷமாகவே நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ரஜினி சார் இருந்து. ஸோ படத்தை பற்றின பசி இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.